வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் நம்ம குரூப் ஒன் படிக்கிறதுக்கு எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆப்வியஸ்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொன்னோம் நம்ம சேனலில். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூன்லேருந்து ஜான் கரண்ட் அஃபேர்ஸ் வர தேர்வு புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி படிங்கன்னு சொல்லியிருந்தோம். எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்புறம் மேக்ஸ், அதாவது டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெய்லி படிங்கன்னு சொல்லியிருந்தோம். சரி, அடுத்தது என்ன படிக்கிறது மேம் அப்படின்றதுக்கு ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்ட்ரிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஐஎன்எம்மில் இந்த வீடியோ எதுக்கான ஒரு பதிவுன்னு பார்த்தோம்னா, இப்போ ஐஎன்எம் ஹிஸ்ட்ரியில் எப்படிலாம் படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இப்போ ஒரு டாபிக்ஸ்னால் எல்லாமே நம்ம படிக்கணுமா இந்த 2 மந்த்ஸில் தேவை கிடையாது. மீன்ஸ் இது குரூப் ஒன் மட்டும் கிடையாது, அப்கமிங் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாத்துக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு த்ரூ அவுட்டாக அந்த ஒரு சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக நம்ம முக்கியமாக எது படிக்கிறோமோ இல்லையோ இதை படிக்காமல் நம்ம போகவே கூடாது. அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு என்ன டாபிக்ஸ் எல்லோரும் படிக்க ஆரம்பிப்பீங்க? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, புக் எடுத்தாச்சு. அது எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு 4 பீரியட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. காலம் பரி அந்த இயரை வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸாக படித்து வச்சுக்கிறணும். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் ஏன் படிக்கிறோன்னு பார்த்தோம்னா, அது எப்போல்லாம் கண்டுபிடிச்சாங்க, அதில் 2 பீரியட்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஹரப்பா நாகரிகம்னு ஒன்று இருக்கும், மொஹஞ்சதாரோ நாகரிகம் இருக்கும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். எங்கே இருந்துச்சுன்னு பார்க்கணும் அந்த பகுதிகள்லாம். மதகுருவை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். சிலைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க, அந்த சிலைகள் எதாலான சிலைகள்னு தெரிஞ்சுக்கிறணும். சிட்டிஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, வெல் டெவலப்டு சிட்டிஸாக இருந்துச்சான்னு தெரிஞ்சுக்கிறணும். மண்பாண்டங்கள் எப்படி இருந்துச்சு, பரப்பளவு எப்படி இருந்துச்சு, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே ஓவராலாக நமக்கு அந்த டாபிக்ஸ் கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குப்தர்கள் படிக்க போகிறோம் அப்படின்னா, குப்தர்கள் மட்டும் கிடையாது, குப்தர்கள், டெல்லி சுல்தானு, முகலாயர், மராத்தியர்கள், விஜயநகர பாமினி, தென்னிந்திய வரலாறு, இது இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி டாபிக்ஸ் எதை படித்தாலுமே நம்ம பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அந்த பீரியட்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு யார் அதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறணும். லாஸ்ட்டில் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபேமஸான பர்சன் தெரிஞ்சுக்கிறணும். அவங்களுடைய நிக்நேம் வந்து நல்லா படித்து வச்சுக்கிறணும். ஃபேமஸான கட்டிடங்கள் என்ன, இம்பார்ட்டண்டான போர்கள் வந்து நிறைய நிகழ்த்தியிருப்பாங்க, புராதன சின்னங்கள், இது எல்லாமே இதுக்கெல்லாம் காமனு. இது கண்டிப்பாக வந்து அந்த புக்கில் சும்மா கண்டது கழியதை படிக்கிறத விட்டுட்டு இது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து தேசிய சின்னங்கள்னு ஒரு டாப்பிக்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டாபிக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸ்கூல் புக்லேயே இருக்குது அந்த டாபிக்ஸு. அடுத்து என்ன பார்க்கணும்? அடுத்து வந்து ஐஎன்எம். ஐஎன்எம்மில் என்னெல்லாம் நம்ம படிக்கணும்னு பார்த்தோம்னா, தேசிய மறுமலர்ச்சின்ற ஒரு டாபிக் இருக்குது. அதில் என்னெல்லாம் நீங்கள் படிப்பீங்கன்னு பார்த்தோம்னா, சீர்திருத்த இயக்கங்கள், மறுமலர்ச்சி இயக்கங்கள் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிடுவீங்க. அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், பாளையக்காரர்கள் புரட்சி எப்படி இருக்குது, வெள்ளூர் கிளர்ச்சி எப்படி இருக்குது, விவசாயிகள் புரட்சி எப்படி இருக்குது, பழங்குடியினர்களுடைய கிளர்ச்சி எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஐஎன்சியை பற்றி டாப் டு பாட்டம் வந்து நல்லா நம்ம படித்து வச்சுக்கிறணும். அடுத்து தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், விஓசி, ஜவஹர்லால் நேருவை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், முத்துலட்சுமி ரெட்டி, மூலூர் ராமாமிர்தம், அப்புறம் தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். வகுப்பதும் தேச பிரிவினை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் வந்து ஐஎன்எம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாமே படிச்சுக்கிறணுமா நம்ம. அப்கமிங் வீடியோஸில் நமக்கு இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்குறேன். அதை மட்டும் நல்லா அதை படிக்காமல் போகவே கூடாது. எது படிக்கிறீங்களோ இல்லையோ அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து உருவாக்கும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.